ஹாய் வணக்கம். நாம் இன்றைக்கி எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் தமிழ் சேனல் மூலமாக கற்றுக்க போகிற சாஃப்ட்வேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லஸ்ட்ரேட்டர் சிசி 2017 அப்படிங்கிற சாஃப்ட்வேர் தான் கற்றுக்க போகிறோம். அதில் பர்டிகுலராக என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம டூல்ஸ் வந்துட்டு கற்றுக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி கிளாஸஸ் பார்த்திங்கன்னா நம்ம லே அவுட்லாம் எப்படி செட் பண்ணுறது, அதே போல் நம்ம ஆர்ட் போர்டு எப்படி செட் பண்ணுறதெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கி வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு நம்ம டூல்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி டூல்ஸில் பர்டிகுலராக என்ன டூல் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுதான் டூல் பாக்ஸு. இந்த டூல் பாக்ஸில் பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு செட் வந்துட்டு செலெக்ஷன் டூல், செகண்ட் செட் வந்துட்டு ட்ராயிங் டூல்ஸு, டெக்ஸ்ட் டூல்ஸு இந்த மாதிரிலாம் இருக்கும். அதே போல் தேர்ட் செட் வந்துட்டு பார்த்திங்கன்னா எஃபெக்ட்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இது கலர் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவும் வந்துட்டு எஃபெக்ட்ஸு இந்த மாதிரிலாம் இருக்கும். ரைட், இதில் வந்துட்டு அது கீழே வந்துட்டு ஜூம் இன் ஜூம் அவுட் இந்த மாதிரி இருக்கும். மூவிங் டூல் இருக்கும். ஸோ ஆர்ட் போர்டு அட்ஜஸ்ட் பண்ணுறதெல்லாம் இருக்கும். ஸ்லைஸ் டூல் இருக்கும். இது வந்துட்டு ஃபோர்க்ரவுண்ட், அதாவது ஃபில் கலர், ஸ்ட்ரோக் கலர், ஸோ இந்த மாதிரி இருக்கும். இது வந்துட்டு கிரேடியன்ட், ஃப்ளாட் கலர், நன்னு, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. ரைட், இதில் நம்ம பர்டிகுலராக இன்றைக்கி கற்றுக்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸ் டூல். அது என்ன ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸ் டூல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்கொயரு, ரெக்டாங்கிள், சர்க்கிள், பாலிகன், ஸ்டார்ஸ் இதை வச்சுட்டு தான் நம்ம வந்துட்டு ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ பேசிக்காக ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸ் வச்சுட்டு தான் நம்ம வந்துட்டு எல்லா டிசைனுமே பண்ணுவோம். நீங்கள் எந்த ஒரு ட்ராயிங் எடுத்து பார்த்தீங்கன்னாலுமே இந்த ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸ் இல்லாமல் எந்த ட்ராயிங்கும் ஃபுல்ஃபில் ஆகாது. ஸோ அதனால தான் எடுத்த உடனே நம்ம ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸ் வச்சுட்டு எப்படி ஈஸியாக வந்துட்டு ட்ராயிங் பண்ண போகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஜஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த டூல் மேலே வச்சுட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஏரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா, டவுன் ஏரோ, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதோட சப் ஆப்ஷன்ஸ் எல்லாம் வரும். இந்த சப் ஆப்ஷன்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் டூல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், ரவுண்டட் ரெக்டாங்குலர் டூல் இருக்கும், எலிப்டிக்கல் டூல் இருக்கும். இதோட ஷார்ட்கட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லுங்கிறது இங்கேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ பாலிகன் டூல், இது நீங்கள் வேகமாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஷார்ட்கட் யூஸ் பண்ணி டக்குன்னு எடுத்துக்கலாம். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது வந்துடும். அதுக்கடுத்து ஸ்டார் டூல், அப்புறம் வந்துட்டு ஃப்ளர் டூல். ரைட், இந்த ஜாமெட்ரிக்கல் ஷேப் செட் ஆஃப் டூல் இருக்குல்லவா, இதை நகர்த்தி வெளியில் வைக்கணும் அப்படின்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏரோவை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த செட் ஆஃப் பாக்ஸ் வந்துட்டு வெளியில் வந்துடும். ஸோ இந்த டூல் பாக்ஸ் விட்டு வெளியில் வந்துடுது. நமக்கு இது எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ராயிங் பண்ண போகிறீங்க, ஏதாச்சும் டிசைன் பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது இந்த பர்டிகுலர் டூல் தான் அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இதை எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக இது மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஜஸ்ட்டு வந்துட்டு ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்கொயர் எப்படி இழுக்கிறேன் பாருங்கள், இந்த ஸ்கொயர் செலக்ட் பண்ணியிருக்கேன், ஸ்கொயர் இழுக்கிறேன், ஸோ எனக்கு ஸ்கொயர் வருது. இப்போது இதை ட்ராக் பண்ணி இழுக்கிறேன், எனக்கு ரெக்டாங்குலராக வருது. ஸோ இதுவே நான் ஷிஃப்ட் பிடிச்சிட்டு இழுத்தேன்னா எனக்கு அப்படியே எக்ஸாக்டாக வந்துட்டு ஸ்கொயர் கிடைக்கும். ரைட்டுங்களா? சரி, இதில் எனக்கு கலர்ஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு டூலுக்குமே கண்ட்ரோல் பேனல் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா இந்த மெனு பார் கீழே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பார் இருக்கும், அதாவது கண்ட்ரோல் பேனல். ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஃபில் கலர் வந்துட்டு நம்ம என்ன கலர் வேணுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் சூஸ் பண்ணுறேன், அந்த கலர் வந்துட்டு நமக்கு பிக் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம கலர்ஸ் வந்துட்டு சூஸ் பண்ணிக்க முடியும். அதே போல் இதோட ஸ்ட்ரோக் கலரையும் வந்துட்டு நம்ம இங்கே வந்துட்டு மாற்றிக்க முடியும். இங்கே பாருங்கள், ஸ்ட்ரோக் கலர் வந்துட்டு நான் என்ன கலர் வேணுமோ இங்கே வந்துட்டு நான் மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. ஸோ நான் ஸ்ட்ரோக் கலர் மாற்றிக்கிட்டேன். அதே போல் ஸ்ட்ரோக் வந்துட்டு எவ்வளோ பாயிண்ட் இருக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு இதில் நம்ம பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் பாயிண்ட் வந்துட்டு 4 கொடுத்துருக்கேன், இப்போ 6 கொடுக்குறேன். பாருங்கள், எனக்கு அந்த ஸ்ட்ரோக்கோட திக்னஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா மாறுது, தெரியுதுங்களா? ஃபஸ்ட்டு வந்து தின்னாக இருந்தது, இப்போ வந்துட்டு திக்காக மாறுது. ஸோ இது தின், ஸோ இது திக். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரோக்ஸோட இதை பாயிண்ட்டை வந்துட்டு மாற்றிக்க முடியும். யூனிஃபார்ம் அப்படிங்கிறது வந்துட்டு நான் ஃபியூச்சர் கிளாஸில் அது எடிட்டிங் பண்ணும்போது எப்படி பண்ணுறது, இந்த யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்துட்டு பார்ப்போம். இப்போ பேசிக்காக இது வந்துட்டு என்னென்னா பேசிக் லைன், இது வந்துட்டு ஸ்ட்ரோக் வந்துட்டு பேசிக்காக நீங்கள் டிஃபால்ட்டாக வர ஒரு லைன். இதில் உங்களுக்கு ஸ்டைல்ஸ் வேணும்னாலும் இங்கே கீழே டிஃபால்ட்டாக வந்துட்டு நிறைய டெம்ப்ளேட் ஸ்டைல்ஸ் கொடுத்துருப்பாங்க, நாம் அதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இதில் இருக்க விஷயங்கள். இதை நம்ம யூஸ் பண்ணும்போது ஃபியூச்சர் கிளாஸஸில் நிறைய டிசைன்ஸ் பண்ண போகிறோம். அப்போ வந்துட்டு இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பேசிக்காக வந்துட்டு இது என்ன, வாட் இஸ் வாட் அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டி, அதாவது இந்த கலரோட இதை வந்துட்டு ஒப்பாசிட்டி வந்துட்டு எப்படி டிரான்ஸ்பரண்ட்டாக மாற்றுறது அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற விஷயம். ஒப்பாசிட்டி கம்மி பண்ணுறது, எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது. இப்போ 100ல் வச்சுக்கிறேன். இந்த ஸ்டைல்ஸும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபியூச்சர் கிளாஸஸில் இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அந்த ஸ்டைல் வந்து உங்களுக்கு அப்ளை ஆகிடும். பார்த்தீங்கன்னா தெரியும்.
இது ஃபியூச்சரில் இது மாதிரி ஸ்டைல்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி நம்ம எப்படி சேவ் பண்ணுறது, டெம்ப்ளேட்டாக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக பார்ப்போம். ரைட், இப்போ ஜஸ்ட் வந்துட்டு நான் ஒரு ஸ்கொயர் வந்துட்டு வரைஞ்சிட்டேன் ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸில். இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரவுண்டட் ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பாருங்கள். இப்போ ரவுண்டட் ரெக்டாங்கிள் வருது. ஸோ நான் ரவுண்டட் ரெக்டாங்கிள் வந்துட்டு ட்ரா பண்ணிக்கலாம். இதில் ஷிஃப்ட்டு பிடிச்சிட்டு இழுத்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக ரவுண்டட் ரெக்டாங்கிள் அதாவது ஸ்கொயராக வரும். இதுவே வந்துட்டு நீங்கள் ஷிஃப்ட்டு பிடிக்காமல் இழுத்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஷேப்ஸில் வேணால் இதை மாற்றிக்க முடியும் பாருங்கள். ரெக்டாங்கிளாக மாற்றிக்கலாம், பார் மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ ஷிஃப்ட்டு பிடிச்சிங்கன்னா எக்ஸாக்ட் ஸ்கொயர் வரும். ரைட், இதுக்கடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சர்க்கிள் வந்துட்டு அதே போல் தான். நீங்கள் ஓவலாக மாற்றிக்கலாம், எப்படி வேணால் மாற்றிக்கலாம். ஷிஃப்ட்டு பிடிக்கும்போது எக்ஸாக்ட் சர்க்கிள் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாலிகன் டூல். இந்த பாலிகன் டூலை பொறுத்தளவு உங்களுக்கு எத்தனை சைஸ் இருக்குது பாருங்கள், 6 சைஸ் இருக்கா. ஸோ இதுவே எனக்கு சைஸ் அதிகமாக வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா பாலிகன் டூலுக்கு ஜஸ்ட் நீங்கள் ஒரு கிளிக்கு ஸ்க்ரீன் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பாலிகன் ஆப்ஷன் விண்டோ வந்துட்டு வந்துடும். இதில் வந்துட்டு நீங்கள் எத்தனை இப்போ 8 சைடு இருக்கா, 8 சைடு நீங்கள் மாற்றினீங்கன்னா 8 சைடு வரும். ஸோ ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 8 சைட்ஸில் ஒரு பாலிகன் க்ரியேட் ஆகிடும். ஆக்சுவல் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6 சைட்ஸு. நீங்கள் இதில் வந்துட்டு ஆப்ஷனில் போய்ட்டு எத்தனை வேணால் மாற்றிக்கலாம். நீங்கள் எத்தனை சைஸில் வேணால் பாலிகனோட இதை வந்துட்டு மாற்றிக்க முடியும். இப்போ நான் 12 சைஸ்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு 12 சைஸில் ஒரு பாலிகன் வந்துருச்சு. ஸோ இப்படி போக போக என்ன ஆகும் அப்படின்னா சர்க்கிளாக மாறிடும். ஸோ இது வந்துட்டு பாலிகன் டூலோட ஆப்ஷன்ஸு. ரைட், இதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து ஸ்டார். இந்த ஸ்டார் டூலை பொறுத்தளவு ஜஸ்ட் இப்படி ட்ராக் ஷிஃப்ட்டு பிடிச்சிட்டு எடுத்திங்கனாலும் வரும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்படி வரும். ஸோ இதுவும் அதே போல் தான். இப்போ எனக்கு வந்துட்டு 5 ஸ்டார்னாவே ஆக்சுவலி 5 சைட்ஸ் தான் வரும். ஸோ இதை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு நான் இப்போ வந்துட்டு 5 அப்படின்னு மாற்றுறேன். இப்போ வந்துட்டு இது வந்துட்டு 5 சைட்ஸ் வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பாயிண்ட் வந்துட்டு 5 வச்சுக்கலாம், 8 வச்சுக்கலாம், எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்த ஸ்டார்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த லைட் எஃபெக்ட். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு டிசைன் பண்ணுறீங்க, அந்த இடத்துல ஒரு லைட் எஃபெக்ட் வந்துட்டு உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இப்படி நீங்கள் லைட் எஃபெக்ட்ஸ் வந்துட்டு அப்ளை பண்ணிக்க முடியும். பாருங்கள், இந்த மாதிரி லைட் எஃபெக்ட்ஸ் வந்துட்டு இது அப்ளை பண்ணிக்க. இதுவும் ஃபோட்டோஷாப்பில் இந்த ஆப்ஷன் நீங்கள் பார்த்துருக்கலாம் பழைய வருஷங்கள்லாம். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி லைட் எஃபெக்ட்ஸும் வந்துட்டு புது வருஷன்லேயும் இருக்கும், எல்லாத்துலேயும் இருக்கும். ஃபோட்டோஷாப்பில் இந்த ஃப்ளர் எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதே போல் இங்கேயும் வந்துட்டு ஃப்ளர் எஃபெக்ட் வந்துட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். ரைட், இப்போ வந்துட்டு எப்படி ஷேப்ஸ் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்துட்டு இந்த இதில் பார்த்தோம். இதில் எடிட்டிங்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஜஸ்ட்டு நான் இப்போ ஸ்கொயர் வரைஞ்சிட்றேன். ரைட், இது எனக்கு வந்துட்டு இது வந்துட்டு செலெக்ஷன் டூல் அல்லவா. செலெக்ஷன் டூலை பொறுத்தளவு இந்த ஃபஸ்ட்டு 2 டூல் வந்துட்டு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுற டூலாக இருக்கும். இப்போ இந்த செலெக்ஷன் டூல் வந்து மூவ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது. ரைட்டுங்களா, இது வந்துட்டு ஷார்ட்கட் வந்துட்டு V. ரைட், இதில் இந்த டைரக்ட் செலெக்ஷன் டூல் அப்படிங்கிறது வந்துட்டு பர்டிகுலர் பாயிண்ட்டை வந்துட்டு நீங்கள் இப்படி மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் டைரக்ட் செலெக்ஷன் டூல். ரைட், ரைட், இப்போ வந்துட்டு ஜஸ்ட் இந்த செலெக்ஷன் டூல் எடுத்துகிட்டு இந்த இடத்துல 4 கார்னர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டாட்டட் ரவுண்டு மாதிரி ஒன்று இருக்கும். இந்த டாட்டட் ரவுண்டை பிடிச்சி இப்படி ஜஸ்ட்டு உள்ளே நகர்த்துனீங்கன்னா பாருங்கள் 4 சைட்ஸ்லேயும் வந்துட்டு கர்வேச்சர், அதாவது ஒரு ரவுண்டட் ரெக்டாங்குலராக மாறிடுது இது. ஸோ இது நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் உள்ளே தள்ளுறீங்களோ இந்த பாயிண்ட்டை அவ்வளோ தூரம் அதோட ஷேப் வந்துட்டு ரவுண்டட் ரெக்டாங்குலராக வந்துட்டு மாறுறதை நீங்கள் பார்க்க முடியும். ரைட்டுங்களா. ரைட், இப்போது அடுத்தது வந்துட்டு ரவுண்டட் ரெக்டாங்கிள்லையும் இதே போல் ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் பிடிச்சி இழுத்திங்கன்னா ரவுண்டட் ரெக்டாங்கிள் வந்து அந்த எட்ஜ் வந்துட்டு எவ்வளோ ஸ்மூத்தாக வேணும் அப்படிங்கிறத நீங்கள் மாற்றிக்கலாம். ரைட், இப்போ நான் ஸ்கொயரில் வச்சுட்டு இழுத்தேன்னா அது சர்க்கிளாக மாறிடும். பாருங்கள், சர்க்கிள் ஷேப் மாறிடும். ஸோ இதான் இந்த ரவுண்டட் ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணுற விஷயம். இப்போ சர்க்கிளை பொறுத்தளவு ஷிஃப்ட் பிடிச்சிட்டு எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு ஸ்ட்ரோக்ஸ் வந்துட்டு எட்ஜஸில் அப்ளை பண்ணுறேன். பாருங்கள், எனக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ரோக்ஸ் இது நிறைய இடத்துக்குலாம் நீங்கள் பார்த்துருக்க முடியும். நிறைய ஃப்ளையர்ஸில் வந்துட்டு இந்த ஆஃபர் இதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி இதில் வந்துட்டு போடுவாங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் வச்சு இதெல்லாம் மேக்ஸிமம் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த இதில் வந்துட்டு நம்ம இதை பர்டிகுலர் பாயிண்ட்டை மட்டும் நம்ம எடிட் பண்ணிக்க முடியும். பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை வந்துட்டு இப்படி நான் எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்துட்டு இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டோட நோடை வந்துட்டு இங்கே வந்துட்டு கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். நான் வந்துட்டு கன்வெர்ட்டர் வச்சுட்டு
இந்த பர்டிகுலர் நோடை வந்துட்டு நான் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இப்போ பாருங்கள் 2 sides இருக்கா. இப்போ நான் இது வந்துட்டு கார்னர் ஆக்கணும் அப்படின்னா அப்படி கார்னர் ஆக்கிக்க முடியும். இதை வந்துட்டு நான் ஸ்மூத் பண்ணணும் அப்படின்னா ஸ்மூத் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே வந்துட்டு சப் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இந்த பாயிண்டெல்லாம் வந்துட்டு நம்ம ஈஸியாக வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ரைட், இது நம்ம பென் டூல் பார்க்கும்போது இது உங்களுக்கு இன்னும் நல்லா உங்களுக்கு புரியும். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு பேசிக்காக தெரிஞ்சுக்குங்க. ரைட், இப்போது நம்ம இன்றைக்கி வந்துட்டு பார்த்தது பார்த்திங்கன்னா ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸ் பார்த்துருக்கோம். அதுக்கு அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லைன் டூல். ரைட், இந்த லைன் டூல் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுவும் ட்ராயிங் பண்ணுறதுக்கு தான் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை நான் வந்துட்டு பேசிக்கில் வச்சுக்கிறேன். இப்போ நான் ஒரு லைன் வரைகிறேன். ஸோ பாருங்கள், இதை ரொட்டேட் பண்ணிக்கிறதுனாலும் நான் பண்ணிக்க முடியும். இந்த கார்னரில் வந்துட்டு நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இது சைஸை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுனா இந்த பாயிண்ட்டை பிடிச்சி எழுத்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். எந்த சைடில் நீங்கள் மூவ் பண்ணுறீங்களோ அந்த சைடில் மூவ் பண்ணிக்கலாம். வித் மெஷர்மெண்ட் டிகிரியோட ஆங்கிளோட உங்களுக்கு வந்துட்டு அங்கே காமிக்கும். ரைட்டு, இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அடுத்தது வந்துட்டு பார்க்க போகிறது வந்துட்டு ஆர்க். இந்த ஆர்க் வந்துட்டு எதுக்கு யூஸ் ஆகும்னா மேக்ஸிமம் இந்த நிறைய ட்ராயிங்ஸ்லாம் பண்ணும்போது நமக்கு அக்யூரேட்டாக ஒரு ஆர்க் வரையணும் அப்படின்னா இந்த ஆர்க் டூல் எடுத்துகிட்டு அழகாக வந்துட்டு ஒரு ட்ராயிங் வந்துட்டு அழகாக க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆர்க் வந்துட்டு நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்களோ அது போல் பெண்ட் ஆகும். அதுக்கடுத்தது வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்பைரல். ஸ்பைரல் அப்படிங்கிறது என்னென்னா இதுவும் வந்துட்டு மேக்ஸிமம் டிசைனிங்காக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸ்பைரலும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு ஸ்பைரல் டிசைன் கொண்டு வந்துடுறேன். அதுக்கடுத்து ஸோ பாருங்கள், ஒரு ஸ்பைரல் டிசைனிங் அழகாக வந்துட்டு ஒரு ஸ்பைரல் டிசைன் கொண்டு வந்துட முடியும். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக வந்துட்டு ஸ்பைரல் டிசைன் நம்ம பண்ணிக்க முடியும் இதில். அது மட்டும் இல்லாமல் ரெக்டாங்கிள் கிரிட்டு வந்துட்டு இருக்கும். இந்த கிரிட்டு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டேபிள் காலம்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கிரிட்டு வந்துட்டு நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே போல் நீங்கள் ஏதாச்சும் ட்ராயிங் பண்ணுறீங்க ரெஃபரன்ஸ்க்கு வந்துட்டு நமக்கு வந்துட்டு இந்த இது வந்துட்டு கிரிட்டை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு இதில் வந்து டேபிளில் நீங்கள் ஏதாச்சும் அமௌண்ட் ஃபில் பண்ணுறீங்க அந்த மாதிரி ஃபில் பண்ணுற மாதிரி இருந்ததுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது இது ட்ராயிங் பர்பஸ்க்கும் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ரைட், இப்போ இந்த கிரிட்டை பொறுத்தளவு உங்களுக்கு எத்தனை கவுண்ட் வேணும் அப்படிங்கும்போது இந்த கிரிட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இந்த ஸ்க்ரீன் மேலே வச்சுட்டு ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் விண்டோ வந்துட்டு ஓப்பன் ஆகும். இதில் கிரிட்டோட நம்பர் ஆஃப் கிரிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இது மாறும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இங்கே வந்துட்டு ஒரு 8 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு 10, 8 அப்படிங்கிறதுல வந்துட்டு மாறி இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கிரிட்டோட இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே அதிகமாகவும் க்ளோஸராகவும் இங்கே வந்துட்டு போக போக டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகுது. இது எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இங்கே நான் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே நான் 0 வச்சேன்னா எனக்கு ஈவனாக வந்துட்டு இதாகும். அதுவே நான் வந்துட்டு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணேன் டிக்ரீஸ் பண்ணேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டிஸ்டன்ஸ் செட்ஸ் வந்துட்டு மாறும். ரைட்டுங்களா? ஸோ இது வந்துட்டு நமக்கு ட்ராயிங் பர்பஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். டேபிளர் காலம் வந்துட்டு நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போலார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த போலார் அப்படிங்கிறது என்னென்னா அதே கிரிட் ஸ்டைலே தான், பட் ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சர்க்கிளாக வரும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு சர்க்கிள் மாதிரி ஒரு டிசைன் பண்ண போகிறீங்க, சர்க்குலர் ஷேப்பில் ஒரு டிசைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த இதை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இதுலேயும் அதே போல் ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா, அதாவது இந்த ஸ்க்ரீன் மேலே கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இதில் வந்துட்டு நீங்கள் எத்தனை கவுண்ட் வேணுமோ அத்தனை கவுண்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். பாருங்கள், ஸோ எனக்கு வந்துட்டு அத்தனை கவுண்ட்டில் அமௌண்ட் ஆஃப் சர்க்கிள் அந்த செக்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு தெரியுதுங்களா? செக்மெண்ட் பிரிஞ்சிருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ எத்தனை செக்மெண்ட்ஸில் உங்களுக்கு வேணுமோ அது மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 2 விஷயம் பார்த்துருக்குறோம், 2 டூல் செட் பார்த்துருக்கோம். ஒன்று வந்துட்டு ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸ், இது வந்துட்டு மெயினாக ட்ராயிங் பர்பஸ்க்கு தான். அதே போல் அடுத்தது என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லைன் டூல் வந்துட்டு பார்த்துருக்குறோம். லைன் டூலில்
என்ன செட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே கிரிட்டெல்லாம் இருக்குது. அந்த கிரிட்டெல்லாம் பார்த்துருக்கோம், ஸ்பைரல் பார்த்துருக்கோம், ஆர்க் பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா போலார் கிரிட் வந்துட்டு பார்த்துருக்கோம். இப்போ நம்ம 2 செட்ஸு வந்துட்டு பார்த்துருக்கோம். அது இல்லாமல் செலெக்ஷன் டூல் வந்துட்டு பார்த்துருக்குறோம். அப்புறம் டைரக்ட் செலெக்ஷன் டூல் பார்த்துருக்கோம். அது இல்லாமல் சப் ஆப்ஷன்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்துருக்கோம். ரைட், இதே போல் நெக்ஸ்ட் கிளாஸில் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் கண்டிப்பாக பார்ப்போம். இது வரைக்கும் எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் சேனலை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பை.